எரேமியா அதிகாரம் 25. ஆண்டவரின் சாட்டையான பாபிலோன். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில், அதாவது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற முதல் ஆண்டில், யூதா மக்கள் அனைவரையும் குறித்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. அதனை இறைவாக்கினனான எரேமியா யூதாவின் அனைத்து மக்களுக்கும் எருசலேமில் குடியிருப்போர் யாவருக்கும் எடுத்துரைத்தார். ஆமோனின் மகனும் யூதாவின் அரசனுமான யோசியா ஆட்சியேற்ற 13ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை, அதாவது கடந்த 23 ஆண்டுகளாக ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டு வந்துள்ளது. நானும் அதை உங்களிடம் தொடர்ந்து கூறி வந்துள்ளேன். நீங்களோ அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் எல்லாரையும் தொடர்ந்து அனுப்பியுள்ளார். நீங்களோ காது கொடுத்து கேட்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. அவரது செய்தி இதுவே: நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் தம் தீய வழிகளையும் தீச்செயல்களையும் விட்டு விலகுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் எக்காலத்திற்கும் என கொடுத்துள்ள நாட்டில் வாழ்வீர்கள். வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபடாமலும் உங்கள் கை வேலைப்பாடுகளால் எனக்கு சினமூட்டாமலும் இருந்தால் நான் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன். நீங்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். உங்கள் கை வேலைப்பாடுகளால் உங்களுக்கே தீங்கிழைக்கும் வகையில் எனக்கு சினமூட்டினீர்கள். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். எனவே நான் வடநாட்டு குலங்கள் அனைத்தையும் என் ஊழியனான பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரையும் கூட்டி சேர்த்து அவர்களை இந்த நாட்டுக்கும் இதன் குடிமக்களுக்கும் சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்கும் எதிராக கொண்டு வருவேன் என்கிறார் ஆண்டவர். நான் அவர்களை முற்றிலும் அழித்து விடுவேன். அவர்கள் இகழ்ச்சிக்குறியாக காட்சியளிப்பார்கள். ஏளனத்துக்கும் முடிவில்லா அழிவுக்கும் உள்ளாவார்கள். அவர்களிடம் மகிழ்ச்சி ஒளியும் உவகை குரலும் திருமண ஆரவாரமும் எழாதிருக்க செய்வேன். இயந்திர கற்களின் ஓசையும் விளக்கின் ஒளியும் இல்லாதிருக்க செய்வேன். இந்நாடு முற்றிலும் அழிந்து பாழ்நிலமாகும். சுற்றியுள்ள நாடுகளும் 70 ஆண்டளவாய் பாபிலோனிய மன்னனுக்கு அடிமையாகும். ஆனால் 70 ஆண்டுகள் முடிந்த பின் பாபிலோனிய மன்னனையும் அந்த நாட்டையும் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களது குற்றத்தின் காரணமாக கல்தேயரின் நாட்டை என்றென்றைக்கும் பாழ்நிலமாக்குவேன். நான் அந்த நாட்டுக்கு எதிராக பேசியுள்ள அனைத்து சொற்களும் எரேமியா வேற்று நாடுகளுக்கு எதிராய் உரைத்து இந்நூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்து இறைவாக்குகளும் அந்நாட்டின் மேல் பலிக்க செய்வேன். அந்நாட்டினரை கூட பல நாடுகளும் மாமன்னர்களும் அடிமையாக்குவர். அவர்களின் செயல்களுக்கும் நடத்தைக்கும் ஏற்றவாறு நான் அவர்களுக்கு கைமாறு அளிப்பேன். வேற்றினத்தாருக்கு எதிராய் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: சீற்றத்தால் நிரம்பியுள்ள இந்த ரச கிண்ணத்தை என் கையிலிருந்து எடுத்து நான் உன்னை எந்த மக்கள் இனத்தாரிடம் அனுப்புகிறேனோ அந்த மக்களினத்தாரெல்லாம் குடிக்க கொடு. நான் அவர்கள் மேல் அனுப்பப் போகும் வாளை முன்னிட்டு அவர்கள் குடித்து தள்ளாடி வெறி கொள்வர். அப்போது நான் ஆண்டவரின் கையிலிருந்து அந்த கிண்ணத்தை எடுத்து ஆண்டவர் என்னை எந்த மக்கள் இனத்தாரிடம் அனுப்பியிருந்தாரோ அந்த மக்களினத்தாரெல்லாம் குடிக்க செய்தேன். எருசலேமும் யூதாவின் நகர்களும் அவற்றின் அரசர்களும் தலைவர்களும் அதனை குடிக்க செய்தேன். இன்று காண்பது போல் அவை அழிந்து பாழாகவும் ஏளனத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகவுமே இவ்வாறு செய்தேன். எகிப்திய மன்னன் பார்வோன், அவன் அலுவலர்கள், தலைவர்கள், மக்கள் எல்லாரும், அங்குள்ள வேற்றின மக்கள் அனைவரும், ஊசு நாட்டு மன்னர்கள் யாவரும், அனைத்து பெலிஸ்திய மன்னர்களும், அஸ்கலோன், காசா, எக்ரோன், அஸ்தோத்தில் எஞ்சியோர், ஏதோம், மோவாபு, அம்மோனியன் புதல்வர், தீர், சீதோன் மன்னர்கள் யாவரும், கடலுக்கு அப்பால் உள்ள கடற்கரை நாட்டு மன்னர்கள் எல்லாரும், தெதான், தேமா, பூசு, முன்தலையை மழித்து கொள்ளும் எல்லாரும், அரேபியாவின் அனைத்து மன்னர்களும், பாலை நிலத்தில் வாழும் பழையின மக்களின் மன்னர்களும், சிம்ரியின் மன்னர்கள் யாவரும், ஏலாம் மன்னர்கள் எல்லாரும், மேதிய மன்னர்கள் அனைவரும், ஒருவருக்கு பின் ஒருவராய் அருகிலும் தொலையிலும் உள்ள வடநாட்டு மன்னர்கள் யாவரும், மண்ணுலக நாடுகளின் அரசுகள் அனைத்தும் இக்கிண்ணத்திலிருந்து குடிக்க செய்தேன்.
அவர்களுக்கு பிறகு சேசாக்கு மன்னனும் குடிப்பான். இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: குடியுங்கள், போதையேற குடியுங்கள், கக்குங்கள், நான் உங்கள் மேல் அனுப்பும் வாளால் வீழுங்கள், எழவே மாட்டீர்கள் என்று நீ அவர்களிடம் கூறு. உன் கையிலிருந்து கிண்ணத்தை எடுத்து குடிக்க அவர்கள் மறுத்தால், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் குடித்துதான் ஆக வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. இதோ, என் பெயர் வழங்கும் இந்நகருக்கு தீங்கு செய்ய போகிறேன். நீங்கள் மட்டும் தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியுமா? தப்பவே முடியாது. ஏனெனில் நாட்டில் வாழ்வோர் அனைவருக்கும் எதிராக வாளை வரவழைக்கப் போகிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே அவர்களுக்கு எதிராக இச்சொற்களை எல்லாம் இறைவாக்காக உரை. ஆண்டவர் மேலிருந்து கர்ச்சனை செய்வார். தமது தூய உறைவிடத்தில் இருந்து குரல் எழுப்புவார். தம் இருப்பிடத்தில் இருந்து கடுமையாக கர்ச்சனை செய்வார். திராட்சை பழம் மிதிப்போரின் ஆரவாரம் போல் பூவுலகில் வாழ்வோர் அனைவருக்கும் எதிராகவும் குரல் எழுப்புவார். அவரது கர்ச்சனை உலகின் எல்லை வரை எட்டும். ஏனெனில் ஆண்டவர் மக்களினங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்போகிறார். அவர் எல்லா மனிதருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார். தீயோரை அவர் வாளுக்கு இரையாக்குவார் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, தீமை நாட்டிலிருந்து நாட்டுக்கு பரவுகிறது. பூவுலகின் எல்லைகளில் இருந்து பெரும் புயல் ஒன்று புறப்பட்டு போகின்றது. அந்நாளில் ஆண்டவரால் கொல்லப்பட்டவர்கள் உலகின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை விழுந்து கிடப்பார்கள். புலம்புவாரற்று, எடுத்து சேர்ப்பாரற்று, புதைப்பாரற்று, தரையில் சாணம் போல் கிடப்பார்கள். மேய்ப்பர்களே, ஒப்பாரி வையுங்கள், கதறி அழுங்கள். மந்தையின் தலைவர்களே, சாம்பலில் புரளுங்கள். ஏனெனில் நீங்கள் கொல்லப்படுவதற்கும் சிதறடிக்கப்படுவதற்குமான நாள்கள் நெருங்கிவிட்டன. விலை உயர்ந்த பாத்திரம் நொறுக்கப்படுவது போல் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி ஒளிய இயலாது. மந்தையின் தலைவர்களுக்கு தப்ப வழியும் இராது. மேய்ப்பர்களின் அழுகுரலும் மந்தையின் தலைவர்களது ஒப்பாரியும் கேட்கின்றதே. ஏனெனில் ஆண்டவர் அவர்களின் மேய்ச்சல் நிலத்தை அழித்துவிட்டார். ஆண்டவரின் கோபக்கனலால் அமைதியான பசும்புல் தரைகள் அழிந்து போயின. தன் குகையிலிருந்து வெளியேறும் சிங்கத்தைப் போல் அவர் வெளியேறிவிட்டார். கொடியோனின் வாளாலும் ஆண்டவரின் கோபக்கனலாலும் அவர்கள் நாடு பாழடைந்து போயிற்று.